பெட்ரோல் விலை ஏற போறதுன்றதுக்காக நீ வந்து டேங்க் ஃபுல் பண்ண, அது வேணா ஒத்துக்கலாம். ஆனா ஏன் முகத்துல இவ்வளவு எக்ஸ்ட்ரா ஒரு கோட்டிங் போட்டிருக்க? ஏன் பட்ஜெட்ல பவுடர் விலை கூட ஏத்துறாங்களா? இவர் நாங்கெல்லாம் சும்மா முகத்தை கழுவிட்டு வந்தாலே ஃப்ரெஷ்ஷா தான் இருக்கும். நம்ம மாணிக்கண்ணா இருக்காருல்ல, உங்களுக்கு மேக்கப் போட்டு முடிச்சிட்டு கொஞ்சம் மேக்கப் மீந்துருச்சு தம்பி, கொஞ்சம் உட்காருங்க அப்படின்னு சொல்லி லைட்டா டச் பண்ணி அனுப்பிச்சாரு. நாங்கெல்லாம் கம்மி மேக்கப் போடுற ஆள் தான், புரியுதா? ஹலோ, அடுத்ததா வெந்நீராடை மூர்த்தி சார் வந்து மேக்கப் போடுற வழக்கம் எப்படி வந்துச்சுன்றத பத்தி தான் பேச போறாரு. அதனாலதான் நான் இப்படி பேசினா உடனே நீ என்ன வாரி விடுற? மேக்கப் பத்தி அவர் பேசுறது கரெக்டான ஆள் தான். ஏன் தெரியுமா? அவர் இன்னும் ஸ்டூடெண்டா நடிச்சிட்டு இருக்காரு. அதை வேற தமிழ்நாடு ஏத்துட்டு இருக்கு. என்ன சொல்ற? வெந்நீராடை மூர்த்தி சார் இன்னும் ஸ்டூடெண்டா நடிச்சிட்டு இருக்காரா? மூர்த்தி சார், ஏன் இந்த வழக்கம்? ஏன் இந்த வழக்கம்? ஏன் இந்த வழக்கம்? இப்படி எல்லா இடத்துலயும் கேக்குறத விட அவர்கிட்டே கேட்டு. மூர்த்தி சார், ஏன் இந்த வழக்கம்? அன்புள்ள சன் டிவி நேயர்களுக்கு வணக்கம். பல வருஷங்களுக்கு முன்னால ஒரு புராண படத்துல நடிக்கிறதுக்காக ஒரு புதுமுக நடிகரை தேர்வு செஞ்சாங்க. ஷூட்டிங் அன்னைக்கு மற்ற எல்லா நடிகர்களும் மேக்கப் போட்டுக்கிட்டு ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு கரெக்டா செட்டுக்கு போயிட்டாங்க. ஆனா இந்த புதுமுக நடிகர் மாத்திரம் வரல. எங்க டைரக்டர் வந்தாக்க சீரி பாய்வாரோ அப்படின்னுட்டு அசோசியேட் டைரக்டர் நேரா மேக்கப் ரூமுக்கு ஓடினார். அங்க போய் பார்த்தா அந்த புதுமுக நடிகர் சொரிஞ்சுக்கிட்டு சும்மா உட்கார்ந்து இருந்தாரு. யோ, என்ன அது, இன்னுமா மேக்கப் போடல அப்படின்னு கேட்டாரு. அதுக்கு அந்த புதுமுக நடிகர் சொன்னாரு, சார் இன்னைக்கு புதன்கிழமை 9 மணி வரைக்கும் யமகண்டம், இன்னும் 10 நிமிஷத்துல அது முடிஞ்சிடும், அதுக்கப்புறம் நான் மேக்கப் போட்டுட்டு வந்துடுறேன் சார் அப்படின்னாரு. அதுக்கு அசோசியேட் டைரக்டர் சொன்னாரு, யோ, இந்த படத்துல நீ செய்ய போற வேஷமே யமனோட வேஷம் தான். நீ நடிச்ச அப்புறம் தான் படத்துல நீ யமனா இல்ல படத்துக்கே யமனான்னு எங்களுக்கு தெரிய போகுது. இந்த லட்சணத்துல யமகண்டம் வேற நீ பாக்குறியா? சட்டு புட்டு மேக்கப் போட்டுக்கிட்டு வந்து சேரியா அப்படின்னாரு. இது எதுக்காக சொன்னேன்னா, மேக்கப் போடுறது அவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறதுக்காக. பொதுவா இந்த சினிமா நடிகர்கள், நாடக நடிகர்கள், டிவி நடிகர்கள், டான்ஸ் கலைஞர்கள் எல்லாருமே மேக்கப் போட்டு தான் திரையிலையோ இல்ல மேடையிலையோ தோன்றுவாங்க. இன்னைக்குள்ள மேக்கப் எப்படி இந்த அளவுக்கு டெவலப் ஆச்சு, எப்ப தோன்றுச்சு அப்படின்னு பார்ப்போம். பழைய காலத்துல தெருக்கூத்து, நாடகம் இதுல நடிக்கிறவங்க எல்லாரும் அரிதாரம், சிந்தூரம், கலர் பொடி, கண்மை இது எல்லாத்தையும் தான் மேக்கப் சாதனமா உபயோகப்படுத்திட்டு வந்தாங்க. சினிமா கண்டுபிடிக்கப்பட்ட அப்புறம் தான் இந்த மேக்கப் கலையில மிகப்பெரிய மாறுதல்கள்லாம் ஏற்பட்டு இன்னைக்கு உச்சக்கட்ட நிலைமையை அடைஞ்சிருக்கு. சினிமா ஆரம்பிக்கிற போது இந்த நாடக முறையில தான் மேக்கப்பும் போட்டுக்கிட்டு வந்தாங்க. ஆனா அது அந்த பிலிமுக்கு ஒத்து வரல. அந்த காலத்துல ஆர்த்தோக்ரோமேட்டிக் பிலிம் அப்படிங்கிற பிலிமை தான் அவங்க உபயோகப்படுத்திட்டு வந்தாங்க. அதுல இந்த நிறங்கள்லாம் சரியா பதிவாகாது. உதாரணமா வெள்ளை வெள்ளையர்னு இருக்கிற ஒரு ஆளு திரையில கருப்பா தெரிவாரு. அது மட்டும் இல்ல, உடம்புல எங்கேயாவது சிவப்பு இருந்ததுன்னு வச்சுங்களேன், அந்த கலரே சிதிலமாயிடும். அதுக்காக கிரீஸ் பெயிண்ட், ஐலைனர், அப்புறம் சிவப்பு லிப்ஸ்டிக் இதெல்லாம் உபயோகப்படுத்தினாங்க. உதட்டுல சிவப்பு லிப்ஸ்டிக் போட்டா திரையில அது வெள்ளை வெளியேன்னு தெரியும். அது மட்டும் இல்ல, இந்த பவர்ஃபுல் லைட்ல வேர்வை வடிஞ்சு அவங்க போட்ட மேக்கப் சொத சொதன்னு எண்ணெய் வடிகிற மாதிரி ஆயிடும். அந்த காலத்துல நடிகர்கள் எல்லாரும் தனக்குத்தானே தான் மேக்கப் போட்டுப்பாங்க. அதனால என்ன ஆச்சு, ஒரு சீனுக்கும் இன்னொரு சீனுக்கும் அவங்க முகத்துல பல வித்தியாசங்கள் தெரிய வந்தது. அது மட்டும் இல்லைங்க, இந்த க்ளோஸ் அப் ஷாட்டுங்கிறது அப்பதான் அறிமுகப்படுத்தப்பட்டது. ஆனா அதை எடுக்கிறதுக்குள்ள அடேங்க அப்பா எவ்வளவு சிக்கல்கள் தெரியுங்களா. இந்த காலகட்டத்துல தான் ஹாலிவுட்டுக்கு மேக்ஸ் ஃபேக்டர், ஜார்ஜ் வெஸ்ட்மோர் அப்படின்னு 2 பேர் வந்தாங்க. அவங்க 2 பேரும் ஒரிஜினலா பிக் மேக்கர்ஸ். ஆனா அவங்களுக்கு நாடக முறை மேக்கப்புக்கும் சினிமா முறை மேக்கப்புக்கும் உள்ள வித்தியாசம் நல்லா தெரிஞ்சிருந்தது. அதனால மேக்ஸ் ஃபேக்டர் ஒரு கிரீஸ் பெயிண்ட படத்துக்காக கண்டுபிடிச்சாரு. அந்த கிரீஸ் பெயிண்ட தான் 1917 வந்த கிளியோபேட்ரா அப்படிங்கிற படத்துல உபயோகப்படுத்தினாங்க. அதுக்கப்புறம் 1920 ஆர்த்தோக்ரோமேட்டிக் பிலிமுக்கு பதிலா பான்க்ரோமேட்டிக் பிலிம் வந்துடுச்சு. அதனால அவரு பான்க்ரோமேட்டிக் மேக்கப்னு ஒண்ணு கண்டுபிடிச்சாரு. அப்புறம் 1927 தான் டெக்னிக்கலர் பிலிம் வந்த அப்புறம் பேன் கேக் அப்படிங்கன்னு ஒண்ணு கண்டுபிடிச்சு இன்னைக்கும் சரி சினிமாவிலையும் டிவிலையும் அந்த பேன் கேக்கை தான் நாம யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த பேன் கேக் அப்படிங்கிற சொல் எப்படி வந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா, பான்க்ரோமேட்டிக் அப்படிங்கிற சொல்லுல பேன்கிறத எடுத்தாரு. இது கேக் வடிவத்தில் இருக்கிறதுனால பேன் கேக் அப்படின்னு அதுக்கு பேர் வச்சாரு. இந்த டெலிவிஷன் வந்த அப்புறம் செய்தி வாசிக்கிறவங்க, சமையல் கத்து கொடுக்கறவங்க, பேட்டி எடுக்கிறவங்க, சமூக பிரபலங்கள், அரசியல்வாதிகள் எல்லாருமே மேக்கப் போட முடிய ஆயிப்போச்சு. அவ்வளவு தூரம் இருக்குங்க. சாதாரண கல்யாண பொண்ணு கூட பிரைடல் மேக்கப்னு பண்ணிக்கிட்டு வீடியோ கேமரா முன்னால் நிக்கிறா இல்லையா. ஆக இந்த மேக்ஸ் ஃபேக்டர் மேக்கப்னால ஒரு நாட்டோட ஜனாதிபதியே முடிவு செய்யப்பட்டது அப்படின்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா? கதையை கேளுங்க.
அப்போ நிக்சனுக்கு 47 வயசு, கென்னடிக்கு 43 வயசு. 180 மில்லியன் ஜனத்தொகை கொண்ட அமெரிக்காவில் 70 மில்லியன் பேர் அந்த நிகழ்ச்சியை டெலிவிஷன்ல அன்னைக்கு பார்த்தாங்க. கென்னடிக்கு அவ்வளவு அரசியல் அனுபவம் அப்ப கிடையாது. இருந்தாலும் இளமை துடிப்போட அவர் கம்பீரமா டெலிவிஷன்ல வந்து அதை பார்த்த உடனே மக்கள் அவரை ரொம்ப விரும்ப ஆரம்பிச்சிட்டாங்க. வேர்வை வடிய வாடிய முகத்தோட நிக்சன் வந்தபோது அவரால் மக்களை இம்ப்ரெஸ் பண்ணவே முடியல. ஆனா சொல்ல போனா நிக்சனுக்கு தான் அரசியல் அனுபவம் கூட. அது மட்டும் இல்ல, அவர் ஒரு சிறந்த பேச்சாளர். பேச்சு திறனுக்காகவே அவர் எம்மி அவார்டு கூட வாங்கினவர். இந்த டெலிவிஷன் நிகழ்ச்சிக்கு முன்னால ரிச்சர்ட் நிக்சன் ரேடியோல பேசியிருக்காரு. அவருடைய பேச்சை கேட்டு நிச்சயமா அவர் தான் ஜனாதிபதி ஆவாரு அப்படின்னு எல்லாருமே நினைச்சாங்க. ஆனா டெலிவிஷன்ல கென்னடியை பார்த்த அப்புறம் அவருடைய ஃபேஸ் கட்டு நிக்சனுடைய வாய்ப்பை கட் பண்ணிடுச்சு. குறைஞ்ச வாக்கு வித்தியாசத்துல கென்னடி ஜெயிச்சு அமெரிக்க ஜனாதிபதி ஆனாரு. அவருடைய வெற்றியில மேக்ஸ் ஃபேக்டர் மேக்கப்புக்கும் ஒரு பங்கு உண்டு அப்படிங்கறது மாத்திரம் நீங்க ஞாபகம் வச்சுங்க.